இப்ப அப்படி சொல்ல இடத்துல இப்ப பாருங்களேன் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் சேர பண்ணின பின்பு, பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. ஆமென். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது பாருங்க. சவுல் சொல்றாரு, "ஐயா எங்க கோத்திரம் சின்ன கோத்திரங்க. என் குடும்பமெல்லாம் அற்பமான குடும்பங்கன்னு" அவர் சொல்றாரு. ஆனா இப்ப பாருங்க, அதே கோத்திரம், அதே குடும்பத்த தான் செலக்ட் பண்றாரு. 20, 21ல. இப்ப எல்லாம் விழுந்த பிறகு, இப்ப யார் மேல விழுகுதுன்னா, சீட்டு சவுல் மேல தான் விழுகுது. சின்ன தகப்பன்ட்ட சொல்றாரு, கழுதை கிடைச்சிருச்சுங்க" அப்படின்னு மட்டும் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு, சிலத அழகா ஐயா கட் பண்ணிட்டாரு. ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த 16 வசனம் பார்த்தீங்கன்னா, கழுதை கிடைச்சது தான் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஸ்கிப் பண்ணிட்டாரு. பின்னாடி நடக்கிறத வந்து ராஜ்யபாரத்தை குறிச்சும் சொல்லல. ஆனாலும் இப்ப யார கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரோ, அதே கோத்திரத்த, சின்ன கோத்திரத்த, அற்பமான குடும்பத்த, அதில மனவேதனை அடைந்த சவுல தான் தேர்ந்தெடுக்கிறார் கர்த்தர். எவ்வளோ பெரிய விஷயம்!